பழங்காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டு எல்லையில் நாகத்தாள் என்ற மர்ம குளம் இருந்தது. அங்கே இரவு நேரங்களில் நீரில் தீப்பொறி போல ஒளி தெரியும். அருகே சென்றவர்கள் திரும்பவே மாட்டார்கள் என்ற கதைகள் ஊரில் பரவியிருந்தன. ஆர்வமுள்ள இளைஞன் வீரன் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். பௌர்ணமி இரவில் குளம் அருகே சென்றான். திடீரென நீர் இரண்டாக பிளந்து பச்சை ஒளியில் ஒரு அழகிய நாகக்கன்னி தோன்றினாள். நான் இந்த குளத்தின் காவலாளி அல்ல, கைதி என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஒரு மந்திரவாதி எனது நாகமணியை திருடி என்னை இந்த குளத்தில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். வீரன் உதவ ஒப்புக்கொண்டான். ஆனால் மந்திரவாதி அவனை மயக்கி, நாகமணி உன்னிடம் இருந்தால் கிராமம் அழியும் என்று பொய் நம்பிக்கையை ஏற்படுத்தினான். சந்தேகத்தில் வீரன் ஒரு கணம் தளர்ந்தான். அந்த நேரத்தில் குளம் கொந்தளித்து கிராமத்துக்கு வெள்ளம் பாய்ந்தது. உண்மை புரிந்த வீரன் மந்திரவாதியின் குகைக்குள் சென்று கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் நாகமணியை மீட்டான். மணியை நாகக்கண்ணிக்கு கொடுத்தவுடன் அவள் சிரித்தாள். நான் சாபமில்லை, சோதனை என்றாள். குளமும் மந்திரவாதியும் மாயை என்பதை வெளிப்படுத்தி அவள் தெய்வீக உருவில் உயர்ந்தாள். பயம் என்பது மாயை, நம்பிக்கைதான் சக்தி என்று ஆசிர்வதித்து மறைந்தாள். அந்த நாள் முதல் நாகத்தாள் குளம் பயத்தின் அடையாளமாக இல்லாமல் வீரத்தின் கதையாக மாறியது. இந்த கதையை கேட்ட உங்களுக்கு அந்த குளத்துக்கு போக தைரியம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.